ஹாய் ஹலோ வீவர்ஸ், நம்மளோட கிரிக்கெட் ஜீரோ சேனல் இந்த வீடியோ பார்க்க வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹாய். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே இந்த 2026 ஐபிஎல்ல ஒரு மிகப்பெரிய கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு இந்த வருஷமும் நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போகல. கடந்த 3 வருஷமாகவே சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸுக்கு போகல. இந்த வருஷத்தில் நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் போய் நம்ம கப் அடிக்கிறதுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. 2 வருஷமாக பிளே ஆஃப்ஸுக்கு தொடர்ச்சியாக நம்ம போகாமல் இருந்திருக்கோம். இதுதான் வரலாறுல முதல் முறை. 3வது வருஷம் கண்டிப்பாக போயிடுவோன்னு பார்த்தா 3வது வருஷமும் போகல. புதுசாக வந்த டீம்ஸ்லாம் சூப்பராக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவுடேட்டடாக இருக்கிறாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி இருந்தது. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சில விஷயங்கள் வந்து தவறு பண்ணியிருந்தார். ஆஸ் அ கோச்சாக ஸ்டீஃபன் ஃப்ளமிங் நிறைய தவறுகள் பண்ணதுனால சிஎஸ்கேக்கு பாதிப்பு. இங்கே மட்டும் இல்லை, சிஎஸ்கேவோட இன்னொரு ஃப்ரான்ச்சைஸியான டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸுக்காக இருக்கட்டும், ஜேஎஸ்கே ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸுக்காக இருக்கட்டும், எஸ்ஏ T20 எம்எல்சி ஐபிஎல்னு சொல்லிட்டு 3 லீக்லுமே நம்மளோட கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் மோசமான ஒரு கோச்சிங் வேலையை பார்த்துருக்கிறாரு. நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நல்ல ஒரு பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணலை ஆக்ஷனு டிராஃப்ட்டில். அதே சமயத்தில் அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் எல்லாமே ரொம்பவே மோசமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டுன்றது அவர் மேலே இருக்குது. அவர் தோனியை கூட இல்லாமல் இதுவரையும் ஒரு கோப்பையும் வெளியில் போயிட்டும் அடித்ததில்லை, சிஎஸ்கேக்கும் அடித்ததில்லை. இதுதான் ஃபேக்ட்டு. அதை எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சிஎஸ்கே ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண போகிறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது சிஎஸ்கேவோட புது ரெவல்யூஷனுன்றது எப்படி இருக்க போகுதுன்னா, இப்போ நியூ கோச்சோட போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. என் ஸ்ரீனிவாசன் சிஎஸ்கேவோட ஃபவுண்டர், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சிமெண்ட்ஸோட ஓனர் அவர் இருக்கார்ல, அவர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்கார் சிஎஸ்கே டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட. சிஎஸ்கே டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் மேலே மிகப்பெரிய கடுப்பில் இருக்கிறதா நம்மளுக்கு தகவல்றது வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக என் ஸ்ரீனிவாசன் பிசிஐயோட போர்டு தலைவராக இருந்தார். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவே சிஎஸ்கே பற்றி அதில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் யார் நல்லா பண்ணுவாங்கன்றதை கணிச்சு இவரோட இன்க்ளூஷன் நிறைய இருக்கும் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுல. பட் ரொம்ப வயசாயிருச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 86 to 87 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் பெருசாக அவர் வந்து சிஎஸ்கே மேலே எதுவும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட காசி விஸ்வநாதன் சிஇஓ கிட்டேயும், அதே சமயத்தில் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தோனி கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க. பட் தோனி எந்த ஒரு வகையிலுமே இந்த வாட்டி சீசனில் இன்வால்வ் ஆகலை. ஏன்னா நம்ம இன்வால்வ் ஆகிட்டா அப்புறம் இந்த சின்ன பசங்க எப்போ கற்றுக்க போகிறாங்க, எல்லாருமே சின்ன பசங்களாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்டீஃபன் ஃப்ளமிங் மேலே வச்ச ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, 2018 டெம்ப்ளேட்டில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஓல்டு பிளேயர்ஸை பிக் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸில் நிறைய பேர் யாருக்கு சான்ஸ் கிடைக்கலையோ டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணாங்க. அது செட் ஆகலன்னு உடனே எல்லாம் யங்ஸ்டர்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது இப்போ ஒரு மிகப்பெரிய பாதகமாக இருக்குது. இப்போ சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட்டை நம்ம மாற்றணும், கோச்சஸை ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லிட்டு என் ஸ்ரீனிவாசன் ரெடியாக இருக்கார். அதுக்கு சஜஸ்ட் பண்ண பேர் தான் நம்மளோட ராகுல் டிராவிட். ராகுல் டிராவிட் இப்போதைக்கு சிஎஸ்கேவோட கோச்சாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்ன்றது போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக சிஎஸ்கேக்கு ராகுல் டிராவிட் கோச்சாக வந்தாருன்னா அதோட விளைவு எப்படி இருக்க போகுது, என்னோட கருத்து என்ன, சிஎஸ்கே ராகுல் டிராவிட் வந்து கோச்சாக போட்டாங்கன்னா அப்படின்றத பற்றி தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோன்றது என்னன்னா, ராகுல் டிராவிட் இப்போதைக்கு இனிஷியலாக நெக்ஸ்ட் மினி ஆக்ஷன் சிஎஸ்கே சைக்கிளுக்காக பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ராகுல் டிராவிட்டை அப்ரோச் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல்ன்றது வந்திருக்கு. இது வந்து ஒரு ரூமராக இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸாக தான் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் சீசனுக்காக இப்போயே சிஎஸ்கே ரெடி ஆகிட்டாங்க. இப்போதைக்கு ஜேஎஸ்கே டிஎஸ்கே மற்ற ஃப்ரான்ச்சைஸிலலாம் வந்து நம்மளோட ஃப்ளமிங் தான் கோச்சாக இருக்க போகிறாரு. இந்தியன் ஃப்ரான்ச்சைசி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மினி ஆக்ஷன்லேருந்தே நம்ம வந்து ஃபுல்லாக டீமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட்டை சிஎஸ்கேவோட கோச் வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் 2024 வின்னிங் கோச்சை நியமனம் பண்ணுறதா இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன? ராகுல் டிராவிட் சிஎஸ்கேவோட கோச்சாக இருந்தால் ஏதாவது மாற்றம் வருமா வராதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ராகுல் டிராவிட் இன் சிஎஸ்கே அதை பற்றி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிளேயர்ஸோட மதிப்பீடு, சிஎஸ்கே என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம் இந்த சீசன்றதை பற்றி தனி வீடியோ சீரீஸாக வந்துட்டு இருக்கு. மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் சேனலில் அது வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹை பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஎஸ்கே ரசிகர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் எல்லாம் பாய் நம்பர்களே.